சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளை 26 இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கிறது. அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. இல்லை அதெல்லாம் கிடையாது. அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க அதில் அவங்களுடைய தலைவர்கள் அவருடைய ஏனென்றால் இப்போது உங்களை போன்றவர்கள் இப்போது இந்த கிரியேட் பண்ணலாம்ல கேட்குறவங்களே புதிய தலைமுறை தான் கேட்குது. புதிய தலைவருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு வன்னியரசு புதிய தலைமுறை. நீங்கள் அதை கேட்பீங்க. ஏன்னா கூட்டணி முறியாதா என்று நீங்கள் நினைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த நம்முடைய முதல்வர்கள் அவை என்று இந்த முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி இருந்து கொண்டிருக்கிற எல்லா கட்சியும் அது தொடர்ச்சியாக மதிக்கப்படுகிறார்கள். ஆளுங்கட்சி இல்லாத போது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு கூட்டணி அளித்த கட்சிகள் இன்று வரையில் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதா அதிமுக கூட்டணியில் ஆட்சி பொறுப்பேற்ற கூட்டணி விஜயகாந்தும் அவர்களும் கூட்டணி சேர்ந்தார்கள். ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சரான போல ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை துரத்தி விட்ட காட்சியும் கடந்த காலங்களில் உண்டு. எல்லா கட்சியும் கூட்டணியை முறித்து கொள்வார்கள். ஆனால் இங்கே முதல்வர்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கின்ற அவருடைய பண்பு, அந்த அத்தகைய பண்புக்கு அவர்கள் இருக்கிறார்கள்.